பெதஸ்தா மிஷன் ட்ரஸ்ட் வழங்கும் இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தெய்வ செய்தி அளித்து உங்கள் அற்புதங்களுக்காக ஜெபிக்க இருக்கின்றவர் ரெவரண்ட் பி. சாம்சன் காமராஜ் அவர்கள். அன்பானவர்களே, தெய்வ செய்தியை கேட்டு பயன்பெறுங்கள், அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் என்கிற தொலைக்காட்சி நிகழ்ச்சியை வாரம் தவறாதபடிக்கு பார்த்து வருகிற உங்களை ஆண்டவருடைய நாமத்தினாலே வரவேற்கிற வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சியை தவறாமல் எப்பொழுது வரும் என்று ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. அருமையானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் பார்க்கிறதான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், கடந்த வாரத்தில் நம்ம பார்த்த அதே செய்தியினுடைய தொடர்ச்சியை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் வசனம் என்ன சொல்லுகிறது? பிரியமானவனே பிரியமானவனே அப்படி சொல்றார் பாருங்க. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி உனக்காக வேண்டுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் காயுக்கு சொன்ன அந்த காரியத்தை தான் நம்ம தொடர்ச்சியா பார்த்து வருகிறோம். பிரியமானவன் அப்படின்னு சொன்னா இது ஆவிக்குரிய ஒரு அன்பை நம்ம பார்க்கிறோம். ஆவிக்குரிய அன்பு, உலக பிரகாரமான பிரியம் வேற, ஆவிக்குரிய பிரியம் வேற. இந்த ஆவிக்குரிய பிரியத்தை தான் கடந்த வாரத்தில் கூட நம்ம பார்த்தோம். அருமையானவர்களே, இந்த சங்கீதம் 62:5 நாம் வாசி கேட்கலாம். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். என் ஆத்துமா தேவனை நோக்கி அமர்ந்திருக்கிறது. ஆத்துமா தேவனை நோக்கி அமர்ந்திருக்கிறது. ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். கண்களை மூடி இந்த வேளையில இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீர் எங்களோடு பேசும் என்று சொல்லுங்க. தேவன் உங்களோடு பேசுகிறவராக இருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே இந்த வேளையில இந்த செய்தியை கேட்கும்படியாக உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை தேவனை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேங்க சாவே. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகள் இந்த செய்தியை எப்படியெல்லாம் பார்க்கிறாங்களோ ஆண்டவரே, தொலைக்காட்சியிலையும் யூடியூப்லையும் பேஸ்புக்லையும் பார்க்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறப்பா. நம்முடைய ஆசீர்வாதம் நம்முடைய பிள்ளைகள் மேலே இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இப்போ நம்ம வாசிக்க கேட்ட அந்த வசனத்திலே, என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு. ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி உனக்காக வேண்டுகிறேன் என்று சொன்ன அந்த ஆத்துமா வாழணும். ஆத்துமா வாழ்வது போலதான் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க முடியும். ஒரு மனிதனுக்கு மனசுல சந்தோஷம் இருக்குமே, ஆனால் எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்கும். மன மகிழ்ச்சி, முக மலர்ச்சி என்பது நாம நீதிமொழிகளை பார்க்கிறோம். மனசுல மகிழ்ச்சி இருந்தா முகம் தானாகவே மலர்ச்சியாக இருக்கும். மனதிலே சந்தோஷம் இருந்துச்சுன்னு சொன்னா வெளியே சந்தோஷம் இருக்கும். மனதிலே துக்கம் இருக்குமே, ஆனால் எவ்வளவுதான் என்னதான் ஒரு காரியங்களை சொன்னா கூட சந்தோஷம் வரவே வராது. சில நினைக்கலாம், நம்ம கிட்ட பணம் இருந்தா சந்தோஷம் இருக்கும், அல்லது நமக்கு பெரிய வீடு பங்களா இப்படி இருந்தா சந்தோஷம் இருக்கும், அல்லது ஏதோ உலக பிரகாரமான பேர் புகழ் வந்துட்டா சந்தோஷம் இருக்கும். சில நினைப்பாங்க, எனக்கு இந்த பதவி வந்துட்டா எனக்கு சந்தோஷம் இருக்கும், அல்லது இந்த சமுதாயத்தில் என்னுடைய பெயர் உயர்த்தப்பட்டா சந்தோஷம் இருக்கும். இப்படிலாம் சிலர் யோசிப்பாங்க. ஆனா அருமையானவர்களே, என்ன சந்தோஷம் தெரியுமா? எப்படி சந்தோஷம் வருகிறதுனா, என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு. நம்முடைய ஆத்துமா தேவனை நோக்கி அமர்ந்து இருக்கும் போதுதான் தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற பிரியம், அன்பு அங்கே வெளிப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நாம் சங்கீதத்தில் 145 சங்கீதம் 18வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்
உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். போன வார்த்தையோட இந்த காரியத்தை சொன்னேன் பாருங்க. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், யாரா இருந்தாலும் சரி, யாவருக்கும். யாவருக்கும் என்றால் என்ன? அதுல யாரும் பிரிவு கிடையாது. யாரா இருந்தாலும் சரி, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாரா இருந்தாலும் சரி, இந்த வேளையில இந்த தொலைக்காட்சிக்கு முன்பு அமர்ந்திருந்து நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடலாம். எனக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தம் இல்லை, எனக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் நான் இந்த செய்தியை கேட்கிறேன், உங்களையும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஒரே ஒரு நிமிஷம் உங்க பிரச்சனைக்காக நீங்க கண்களை மூடி இயேசுவே இந்த பிரச்சனை மாற்றும் என்று சொல்ல உங்களுக்கு அற்புதம் செய்வா. இயேசு கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் அற்புதம் செய்கிறவர் அல்ல, ஒரு சில கூட்டங்களுக்கு மட்டும், ஒரு சில மனிதர்களுக்கு மட்டும் அற்புதம் செய்கிறவர் அல்ல, உங்களுக்கும் அவர் அற்புதம் செய்கிறவராயிருக்கிறார். இயேசு இன்றும் இன்றைக்கும் இந்த வேளையிலே இந்த தொலைக்காட்சி முன்பு அமர்ந்திருக்கிற உங்களுக்கும் இயேசு அற்புதம் செய்ய போகிறார். அருமையானவர்களே, எத்தனை பேர் இந்த செய்தியை பார்க்கும்போது சொல்லுவார்கள், இந்த செய்தியை கேட்கும் போதே எனக்கு அற்புதம் நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அற்புதம் செய்கிறவர் இயேசு. அநேக சொல்லுவாங்க, இந்த செய்தி கேட்கும் போதே எனக்கு அற்புதம் நடந்தது. அன்றைக்கு ஒரு அம்மா சொன்னாங்க, நான் ரொம்ப மன உடைந்து மன வேதனையோடு கூட நாமக்கல்ல இருந்து பேசுறாங்க. மன உடைஞ்சு இருந்தேன். என்ன செய்ய, சரி ஏதோ ஒரு டிவி வைக்கலாங்கன்னு சொல்லிட்டு வச்சாங்க. அந்த டிவியில செய்தி பார்க்கும்போது உங்க செய்தி வந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்ன நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்குதோ அதையே அப்படியே பேசுறாங்களேன்னு சொல்லி. காரணம், பேசுகிறவன் நான் அல்ல, ஆண்டவரும் கூட பேசுகிறார். இப்பொழுது கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், உங்க கூட ஆண்டவர் பேசுகிறார். பேசுகிற ஆண்டவருங்க இவர். பேசுகிறவர் உங்களுடைய துக்கத்தை, உங்களுடைய பிரச்சனையை அவர் கவனிக்கிறவராயிருக்கிறார். அவர் கவனிக்கிறார். யார் எந்த சூழல் இருக்கிறீங்க, எந்த பிரச்சனையில் இருக்கிறீங்க, உங்களை அவர் கவனிக்கிறாருங்க. ஏன் பிரச்சனை எப்படி அவருக்கு தெரியும்? ஆமா, நீங்க இருதயத்தில் வேதனைப்படுறீங்க பாருங்க, இருதயத்தில் நீங்க துக்கப்படுறீங்கல்ல, அந்த துக்கத்தை பார்க்கிற இங்கே ஆண்டவர் இங்க இருக்கிறாருங்க. நீங்க நினைக்கிறீங்க, நான் சர்ச்சைக்கெல்லாம் போனதே கிடையாது, நானும் இயேசுவை ஏற்றுக்கொண்டதே கிடையாது, எனக்கு இயேசுவை தெரியாது, ஏதோ சும்மா வைக்கலாமே நீ வச்சேன் இந்த டிவியை. அதுக்குள்ள உங்களை தாங்க இன்னைக்கு உங்களை வைக்க வச்சது ஆண்டவர் தான். உங்களை வைக்க வச்சார். உங்க பிரச்சனையில இருக்கிறீங்கல்ல, நீங்க பிரச்சனைக்குள்ள இருக்கிறதை அறிந்துதான் இந்த வேளை தொலைக்காட்சி மூலமா நீங்க தேவ செய்தியை பார்க்கணும்னு தேவன் சுத்தம் வச்சிருக்கிறார். அதனால நீங்க வச்சீங்க. ஒருத்தரவே சொன்னாங்க, ஐயா நான் வேற கிறிஸ்டியன் சேனலே பார்க்க மாட்டேயா அப்படின்னாங்க. அப்படியா? ஒரு நாள் திடீர்னு நாங்க சேனலை திருப்பிக்கிட்டே வரும்போது நம்பிக்கை டிவி வந்துச்சு. என்ன நம்பிக்கை டிவி? நம்பிக்கை, அதுல நம்பிக்கைக்கு ஒரு டிவி இருக்குதா, நம்பிக்கை ஒரு டிவி இருக்குதா அப்படின்னு சொல்லி அந்த டிவி கொஞ்சம் வை அப்படின்னு சொன்ன உடனே அன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி வருகிறது. அதுல இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் வை பார்க்கலாம் அப்படி சொல்லியிருக்காங்க. உடனே அந்த செய்தியில அன்றைக்கு வரக்கூடிய வார்த்தை என்னன்னு சொன்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி அந்த வார்த்தை எங்களுக்கு வந்தது. எல்லாரும் வரலாமா, நாங்க வரலாமா, எங்களுக்கு இயேசுவை தெரியாது, எங்களுக்கு நாங்க வரலாமா கேட்டு அந்த செய்தி முடிந்ததுக்கு பிறகு உடனே எங்களுடைய பிரேசன் இருக்கவங்க கால் பண்ணி பேசுறாங்க. நான் இதுவரைக்கும் கிறிஸ்தவ ப்ரோகிராம் பார்த்ததே கிடையாது. நாங்க சேனலை மாற்றிக்கிட்டே வரும்போது திடீர்னு நம்பிக்கை டிவின்னு வந்துச்சு. சரி நம்பிக்கைன்ட்டு ஒரு டிவி இருக்குதா அப்படின்னு சொல்லி அதை வச்சு பார்க்கும்போது அதுல வந்தது இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார். உண்மையிலே எங்க வாழ்க்கையில இயேசு அன்னைக்கு அற்புதம் செய்தார் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி என்ன சொன்னாங்க தெரியுமா? எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, இதுவரைக்கும் நான் இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை நாங்க பெற்றதில்லை, நாங்க என்ன செய்ய வேண்டும், அடுத்த லெவல் என்ன செய்ய வேண்டும். ஆந்திராவில இருந்து பேசுறாங்க. பிரேயர் சேனல்ல சொல்லியிருக்காங்க, நீங்க உண்மையிலே இந்த சந்தோஷத்தை உங்களுக்கு நிறைவா இருக்க வேண்டுமானா பக்கத்தில் எங்கேயாவது ஒரு சர்ச்சை இருந்துச்சுன்னு சொன்னா அங்க போய் நீங்க பாஸ்டரை பாருங்க, அந்த பாஸ்டரை சொல்லுங்க, நீங்க சர்ச்சுக்கு போங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பான்னு சொன்னாங்க. உடனே அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா மறுவாரமே சர்ச்சுக்கு போயிருக்கிறாங்க. ஆந்திராவில் ஒரு சர்ச் அவங்க வீட்டு பக்கத்துல. அது வரைக்கும் எத்தனை நாட்கள் சர்ச்சு வழியா போவாங்க வருவாங்க, கண்டுவிடவே மாட்டாங்க. ஆனா அன்றைக்கு ஆண்டவர் தொட்ட உடனே அவங்க உடனே என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த பாஸ்டரை போய் பார்த்து பேசியிருக்காங்க. நாங்க சர்ச்சுக்கு வரலாமான்னு கேட்டிருக்காங்க. தாராளமா நீங்க வாங்கன்னு சொன்ன உடனே இவங்க சர்ச்சுக்கு போயிருக்கிறாங்க. தொடர்ந்து சர்ச்சுக்கு போறாங்க. ஒவ்வொரு வாரமும் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்திருக்கு. 3 மாசம் கழிச்சு திருப்பி நம்முடைய பிரேயர் சென்டருக்கு கால் பண்ணி பேசுறாங்க.
நாங்க இந்த செய்தியை பார்த்ததுல இருந்து வாரம் தவறாம நாங்க நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கொடுத்த ஒரு செய்தின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா, இப்போ நாங்க சர்ச்சுக்கு போய்கிட்டு இருக்கிறோம், நாங்க ஞானஸ்தானம் எடுக்க போறோம்னு சொன்னாங்களா. ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. எங்கேயோ இருக்கிறாங்க, அவங்களே நான் பார்த்தது இல்லை, நம்ம என்ன டிவியில பாக்குறாங்க அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒருத்தர் 2 பேர்ல நிறைய பேர் நம்முடைய பிரைட் சென்டருக்கு போன் பண்ணி பேசுறாங்க. அருமையானவர்களே, அதுல நீங்க கூட இன்னைக்கு ஒருத்தரா இருக்கலாம், உங்களுக்கும் ஆண்டவர் செய்யலாம். ஏன்னா தம்மை பற்றி பாருங்க, அங்க சொல்ல உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற, உண்மையாய் நீங்க உண்மையா இப்ப என்ன பிரச்சனைக்குள்ள இருக்கிறீங்களோ அந்த பிரச்சனைக்காக உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். உண்மையா கூப்பிட்டு பாருங்க, உங்க பிரச்சனை இன்னைக்கு மாறப்போகுது. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். அவர் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, பாருங்க, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. இங்கே அன்னாள் என்கிற ஒரு ஸ்திரியை நம்ம பார்க்கிறோம். அவர்கள், அந்த அம்மா குழந்தை இல்லை. வருஷம் வருஷம் இவங்க என்ன எருசலேமுக்கு வருவாங்க, தேவாலயத்துக்கு வருவாங்க, பண்டிகை கொண்டாடுவாங்க, போய்கிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய மனதுக்குள்ள ஒரு துக்கம். என்ன துக்கம்னா, ஒரு குழந்தை இல்லையே. எல்லாரும் குழந்தை இருக்குது, சந்தோஷமா இருக்கிறாங்க, ஆனா எனக்கு ஒரு குழந்தை இல்லையே அப்படிங்கிற ஒரு துக்கம். குழந்தை கொண்டு வச்சிருக்கிறவங்க, பிள்ளையோடு கூட போகிறவங்க, பிள்ளைகிட்ட கொஞ்சிறவங்க, அப்படி எல்லாம் பார்த்து 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 இந்த அம்மாவுடைய வேதனை தாங்க முடியல. இந்த அம்மாவுடைய வேதனை. கணவர் சொல்றாரு, 10 பிள்ளைகளை விட நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படிங்கிறாரு. 10 பிள்ளைகள் இருந்தா கூட அப்ப எப்படி நான் நேசிக்கிறோம், அதை விட அதிகமான உன்னை நேசிக்கிறேன்னு சொல்றாரு கணவனுடைய அன்பு. ஆனா பிள்ளைகளுடைய அன்பு இல்லையே என்கிற ஒரு ஏக்கம் அந்த அம்மாவை பிடிக்கிறது. எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே. அருமையானவர்களே, இந்த துக்கம் எனக்கு எப்படி நீங்கும்? இந்த துக்கம் என்னை விட்டு நீங்குமா? நிச்சயமாகவே நிச்சயமாகவே நீங்கும். குழந்தை இல்லாத ஒரு வேதனை. பார்க்கிறவங்க என்ன ஒரு மாதிரி பார்க்கிறாங்க. ரோட்ல நான் தனியா போனா பார்க்கிறாங்க ஒரு மாதிரி. எனக்கு வேதனை தாங்க முடியல. எங்கேயாவது ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனா கேட்கிறாங்க, என்னம்மா குழந்தை இல்லையா? நாங்க எங்கேயும் வெளியே போக முடியல. ஒரு பக்கத்துல எங்களுக்கு மற்றவர்கள் குழந்தைய கொண்டு போகும்போது, பிள்ளைகளை கூட்டிட்டு போகும்போது, எங்களுக்கு ஒரு குழந்தை இல்லையே, இது ஒரு துக்கமா இருக்கிறது என்று துக்கப்பட்ட நாட்கள் உண்டு. எங்களுக்கு ஒரு பிள்ளை கிடைக்காதா? எங்களுக்கு ஒரு குழந்தை இருக்காதா? எத்தனை டாக்டர் நாங்க போய் பார்த்தோம். எப்படியாவது எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேணும் என்று சொல்லி எந்த டாக்டரை பார்க்க சொன்னாங்களோ பார்த்தோமே. அவங்க என்ன சொன்னாங்களோ எல்லாம் செய்து பார்த்தோமே. எங்களுக்கு ஒரு கர்ப்பத்தின் கனி கிடைக்காதா, ஒரு பிள்ளை கிடைக்காதா என்கிற வேதனையோடு கூட இருக்கிற உங்களுக்காகவே இந்த வார்த்தை சொல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த அன்னாள் வருஷம் வருஷம் வந்து தேவாலயத்திற்கு வந்து பண்டிகை கொண்டாடுகிறது, எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா இந்த ஸ்திரீக்கு, இந்த அன்னாளுக்கு சந்தோஷம் இல்லை. பண்டிகையில எல்லாரும் கொண்டாடுறாங்க, ஆனா இவங்களுக்கு ஒரு கொண்டாட்டம் இல்லை. நீங்க கூட நினைக்கிறீங்க, நேற்று கூட ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், எல்லாரும் சில கேள்விகளை கேட்டாங்க, என்னால தாங்க முடியலன்னு சொல்லி கண்ணீரோடு இருக்கிறீங்களா? எங்கேயுமே எங்களால நிம்மதியா போயிட்டு வர முடியல கேட்கிறீங்களா? உங்க வாழ்க்கைக்காக, உங்க வாழ்க்கையில் இருக்கிற துக்கத்தை இயேசு மாற்ற போகிறார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். உண்மையா நீங்க கூப்பிட்டு பாருங்க. உண்மையா தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாரா இருந்தாலும் சரி, உன் ஆத்மா வாழ்வது போல உன் ஆத்மா வாழ்மையானால் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கலாம். நினைக்கிறீங்க எனக்கு ஒரு குழந்தை இல்லை. அருமையானவர்களே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஒரு முறை சில வருஷத்துக்கு முன்பதாக மலேசியா போயிருக்கும் போது ஒரு திருமணமாகி
13 வருஷமாக குழந்தை இல்லை. அவர்கள் எங்க எங்க பார்க்கணும் எல்லாம் பார்த்து கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. குழந்தை பறக்காது, குழந்தை இல்லை. அதனால அவர்கள் என்ன செய்திருக்கிறாங்கன்னா, அவருடைய கணவர்கிட்ட பேசி நீங்க வேற ஒரு திருமணம் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு சொல்லி மனைவியே சொல்றது போல சொல்லிட்டாங்க. மற்றவர்கள் சொல்ல வச்சிட்டாங்க. மற்றவர்கள் அவங்களுடைய குடும்பத்தார் சொல்ல வச்சாங்க. என்ன சொல்ல வச்சாங்க தெரியுமா? ஏமா, உனக்கு குழந்தை இருக்க போறது இல்லை, எப்படியாவது என் மகன்கிட்ட நீ சொல்லி வேற கல்யாணம் பண்றதுக்கு நீ சொன்னாதான் அவன் கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த குழந்தைகளா அந்த அம்மா போய் சொல்லியிருக்காங்க, நீங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்கிடுங்க, எப்படியாவது ஒரு குழந்தை நமக்கு வேணும்னு சொல்லி. உடனே இவங்க அவரு வேண்டான்னு நிற்கிறாரு முதல்ல. பிற அவங்க அப்பா அம்மா எல்லாம் சொல்லி சரி கல்யாணம் பண்ணிக்கிடலாங்கிற முடிவுக்கு வரும்போது நாங்க மலேசியா போயிருக்கிறேன். மலேசியா போயிருக்கும்போது என்கிட்ட அந்த காரியத்தை சொல்றாங்க. 2001 என்கிட்ட சொல்றாங்க, ஐயா இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி. உடனே சொன்னேன், சிஸ்டர் கவலைப்படாதுங்க, இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வா, இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வா. எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடக்குமா? நிச்சயமா நடக்கும், இயேசுவை நீங்க நம்புங்கன்னு சொன்னேன். உடனே அவர்கள் சரி, அவருடைய கல்யாணத்திற்கு பேசுகிற அந்த கணவர், அவங்களுடைய கணவரை கூப்பிட்டேன். பிரதர், ஒரே ஒரு விஷயம், 13 வருஷமா குழந்தை இல்லைங்கிற ஒரு துக்கம் உங்களுக்கு இருந்து இன்னொரு திருமணத்தை பண்ண வேண்டும் நினைக்கிறீங்களே, ஒரே ஒரு வருஷம் காத்திருக்க முடியுமான்னு கேட்டேன். என்ன, எப்படி? நிச்சயமா இயேசு அற்புதம் செய்வா, இயேசு அற்புதம் செய்வா, நம்புறீங்களான்னு சொல்லி சரி பார்க்கிறோம். பாரு, அவங்க அம்மாவெல்லாம் கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு பேசி இயேசு அற்புதம் செய்வார், இந்த வார்த்தை நீங்க நம்புறீங்களா? நிச்சயம் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். சரியா? அப்படி நடந்தா நல்லது தானே. எங்களுக்கு ஒன்றும், என் பையனுக்கு 2வது கல்யாணம் பண்ணி ஒருவேளை அதுக்கும் குழந்தை இல்லைன்னா என்ன பண்றது? நீங்க சொல்ற நான் கேட்கிறோம் அப்படின்னு சொல்லி இயேசுவை பத்தி கிட்டத்தட்ட 15 நிமிஷம் அவர்களுக்கு சத்தியத்தை சொன்னாங்க. எல்லாரும் அந்த இடத்துல கண் கலங்கி அழுதாங்க. இப்படி ஒரு தெய்வம் உண்டா? உண்டு. இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறா. முழங்கால் போட்டு எல்லாருக்கும் நான் ஜெபம் பண்ணிட்டு ஒரே ஒரு தேங்காய் பாட்டில் மட்டும் வாங்கிட்டு வர சொல்லி அந்த எண்ணெயை ஜெபம் பண்ணி கொடுத்துட்டு வந்தாங்க. அடுத்த முறை நான் வரும்போது உங்க பிள்ளையை நான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் ஆண்டோடைய கிருபையினால நான் மறு வருஷம் போக முடியல, போகல. எனக்கு ஊழியத்து நிமித்தமாக நான் போக முடியல. 4 வருஷத்துக்கு பிறகு நான் போகும்போது அவங்க சொல்றாங்க, ஐயா கூப்பிட்டாங்க, என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு இருந்தாங்க, போயிருக்கிறேன். அவங்களுக்கு இருந்த பெரிய சந்தோஷம் என்னன்னு சொல்லி கேட்கிறேன். ஐயா அந்த குழந்தை போகுது பாருங்க, இது யாரு தெரியுமா? யாருன்னு கேட்டா, நீங்க அன்னைக்கு சொல்லிட்டு போனீங்களே அடுத்த வருஷமே குழந்தை இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அந்த குழந்தை ஐயா இது. நாங்க இப்ப குடும்பமா நாங்க சர்ச்சைக்கு போறோம், நாங்க நல்லா இருக்கோம், எங்க வீட்டிலேயே ஜெபம் நடக்குன்னு சொன்னாங்க. அதை கேட்கும் போது மிகுந்த சந்தோஷமா இருந்தது. அருமையானவர்களே, இந்த வேளையிலும் கூட இயேசு இன்று அற்புதம் செய்கிறாங்க நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஒரு துக்கம் உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. ஒரு இதயத்தில் ஒரு சந்தோஷம் இல்லை, நீங்கள் துக்கத்தோடு இருக்கிறீர்களா? அந்த துக்கம் உங்களை விட்டு மாறப் போகிறது. நம்புறீங்களா? எங்க அண்ணாள் அப்படிதான் மனம் கசந்து அழுது கொண்டிருக்கிறார். அவர் அழுகிற அழுகையை குறித்து யாருக்குமே புரியாது, தெரிந்து கொள்ளவில்லை. சிலரை பார்த்தா தனியா உட்கார்ந்திருப்பாங்க, சோகமா இருப்பாங்க. அவள் அறியாமலே கண்கள் வந்து கண்ணீர் வந்து கொண்டிருக்கும். ஏன் அவங்க தனியா போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க? கூட்டத்தோடு உட்கார மாட்டாங்க. குடும்பத்துல எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க, அவங்க மட்டும் தனியா உட்கார்ந்து இருப்பாங்க. ஏன் இந்த கேள்வி? ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலை? நான் எங்க அங்க போய் உட்கார்ந்தாலே என்கிட்ட ஏதாவது ஒரு கேள்வி கேட்பாங்க. அதனாலதான் நான் தனியா உட்கார்ந்துருக்கேன். அருமையான சகோதரியே, அருமையான சகோதரனே, ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து நீங்கள் தனிமையா உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? தனியா உட்கார்ந்து கொண்டு என் துக்கம் நீங்குமா என்கிற ஒரு கேள்வியோடு இருக்கிறீர்கள் அல்லவா? உள்ளத்திலே மனம் கசந்து என் துக்கம் மாறுமா என்று சொல்லி இந்த இயேசு இந்த அற்புத நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறேன்.
உங்களுடைய இருதயத்தில் அந்த துக்கத்தை மாற்றுகிறதற்காகவே இந்த வார்த்தையை இயேசு உங்களுக்காகவே பேசிக் கொண்டிருக்கிறார். அண்ணாளுடைய மனம் கசந்த அழுகிற கண்ணீர், அங்க இருக்கிற ஆசாரியனாகிய ஏலி, தேவனுடைய மனுஷன், அவரால் கூட புரிந்து கொள்ள முடியவில்லை. என்ன நடக்கும் தெரியவில்லை. ஆலயத்துக்குள்ள வந்து பார்க்கிறார், மனம் கசந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆசாரியனாகிய ஏலி கேட்கிறார், அம்மா, நீ ஒருவேளை குடிச்சிட்டு வந்து நீ புலம்புறியா? உதட மட்டும் அசைகிறதே, நீ ஏதோ நினைத்து இது தேவ ஆலயமா அப்படி சொல்ல கேட்கும் போது அவர் சொல்ற, என்னால் ஐயா, நான் மது ஒண்ணும் குடிக்கலையா, நான் திராட்சை ரசம் ஒண்ணும் குடிக்கலையா. ஏன் உன் கண்கள்ல கண்ணீர்? உன் கண்கள்ல கண்ணீர் காரணம் என்ன? இல்லையா, நான் மனக்லேசம் உள்ள ஒரு ஸ்திரீ, மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, என்னுடைய துக்கம் தாங்க முடியாமல் நான் கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய மனத்துல என்ன பாரம் இருந்ததோ அத்தனையும் நான் தேவ சமூகத்தில் ஊற்றி விட்டேன். இந்த வேளையில அருமையானவர்களே, உங்கள் துக்கத்தின் நிமித்தமாக எவ்வளவோ நீங்கள் வேதனைப்பட்டு சில உலகத்தில் வாழ்றதா சாகிறதா என்கிற ஒரு கேள்வியோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்கல்லவா? நீங்க உலகத்தில் வாழ வேண்டும். யாருக்கு முன்னால் நீங்கள் தலை குனிந்திருக்கிறீர்களோ அவர்களுக்கு முன்பதாகவே தேவன் உங்களை தலை நிமிர செய்ய போகிறார். நம்புறீங்களா? நீங்க நம்புறீங்களா? நான் என் தலை நிமிரும் போதும், நான் தலை குனிந்தது போதும். எங்கெல்லாம் போய் நான் தலை குனிந்தேன். அண்ணாளுடைய வேதனை அப்படித்தான். என் வேதனை தாங்க முடியவில்லை, என் வேதனை தாங்க முடியும். கடைசியாகிய அவர் ஏலி சொல்லி அனுப்புறார், உன் ஜெபம் கேட்கப்பட்டது, நீ சமாதானத்தோடு போ, இனி துக்க முகமாய் இராதே. அவர் சொல்லி அனுப்புறாருங்க. அந்த வார்த்தையின்படியே இவள் ஏற்கனவே பொருத்தனை பண்ணி சோமன்னாங்க, ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுப்பீரானால் அந்த குழந்தை உமக்கே கொடுக்கிறேன் என்று சொல்லி அண்ணாள் பொருத்தனை பண்ணி ஜெபித்தார்கள். அந்த ஜபத்தின்படியே ஆண்டவர்களுக்கு கர்ப்பத்தின் கனியை கொடுத்தார். ஒரு விஷயம் அப்படி கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? இந்த வேளையில நீங்கள் யார் என்ன துக்கத்தோடு இருக்கிறீர்களோ அப்படியே கண்களை மூடி, இயேசுவே என் துக்கத்தை மாற்றும், குழந்தை இல்லை என்கிற துக்கம், என்னுடைய குடும்பத்தில் சமாதானம் இல்லை என்கிற ஒரு துக்கம், நான் செய்கிற தொழில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை என்கிற துக்கம், நான் வேலை செய்து கொடுத்த கம்பெனியில் திடீரென்று வேலையை விட்டு விட்டார்கள் ஆகியால் துக்கம், ஏதோ ஒரு துக்கம் உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. துக்கத்திலிருந்து தேவன் இன்றைக்கு இயேசு உங்களை விடுதலையாக்குறார். இயேசு எங்கே இருக்கிறார்? எங்கேயோ அல்ல, இன்றைக்கு தொலைக்காட்சிக்கு முன்பதாக அல்ல இந்த யூடியூபுக்கு முன்பதாக நீங்க பார்த்துக் கொண்டிருக்கிற உங்கள் அருகாமே இயேசு நிற்கிறார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். துக்கப்படும் போது குடும்பம் விலகி போகும், துக்கப்படும் போது உங்களோட உற்றார் உறவினர்கள் விலகி போவார்கள், துக்கப்படும் போது பெற்றோர்களே விலகி விடுவார்கள், துக்கப்படும் போது பிள்ளைகள் விலகி விடுகிறார்கள். எவ்வளவு நாள் தான் உங்களை பார்க்கிறது, எவ்வளவு நாள் தான் உங்களை சுமக்கிறது, எவ்வளவு நாள் தான் செய்கிறது, இப்படி எல்லாம் கேட்பாங்களே, உங்களுடைய துக்கம் தாங்க முடியவில்லை அல்லவா? ஆண்டவரே, இந்த வேளையில யார் யார் இந்த சூழலில் இருக்கிறாங்களோ அந்த துக்கம் மாறட்டும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு மெய்யான ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசு இன்றும் இப்பொழுது இந்த வேளையில பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்ததற்காக நன்றி ஆண்டவரே. உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போம், உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போம். நன்றிப்பா, பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்காக நன்றி. பிள்ளைகளோடு பேசிக் கொண்டிருக்கிறீங்க, நன்றிப்பா. யார் யாரெல்லாம் விசுவாசத்தோடு இந்த தொலைக்காட்சி முழுவதும் முழங்கால் போட்டு எனக்கு இந்த துக்கம் மாறட்டும் என்று விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யறதுக்காக நன்றிப்பா.
எங்கெங்கெல்லாம் வாசல்கள் அடைக்கப்பட்டதோ அந்த வாசல்கள் எல்லாம் திறக்கப்படுவதற்காக நன்றி. ஒரு அதிசயத்தை செய்ததுக்காக நன்றி. தொடர்ந்து விட நாம மகிமைப்படட்டும். பெரிய காரியங்களை செய்யும். ஆசீர்வதியும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் அநேகரை இன்றைக்கு இயேசு தொட்டிருக்கிறார், உங்களையும் தொட்டிருக்கிறார். உங்களுக்கு இயேசு அற்புதம் செய்வன்னு சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக அற்புதம் செய்வார். நீங்கள் மீண்டுமாக எங்களோட தொடர்பு கொள்ள வேண்டுமானால் ஸ்க்ரீனில் வரக்கூடிய அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. எங்களுடைய ப்ரேயர் சென்டர்லேருந்து கால் எடுப்பாங்க. உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஆமென். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணி முதல் 8:30 மணி வரை இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதம் மற்றும் அற்புதங்களை கீழ்கண்ட எங்கள் முகவரிக்கு தெரியப்படுத்துங்கள். உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்கள் மின் அஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள். எங்கள் ஜெப குழுவினர் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை உங்களுக்காக ஜெபிப்பார்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி ரெவரண்ட் பி. சாம்சன் காமராஜ், பெதஸ்தா மிஷன் சபை, எண் 11, சர்ச் தெரு, கலெக்டர் பங்களா பின்புறம், காஞ்சிபுரம் 631502. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் தொலைபேசி எண்கள் 9569544983 மற்றும் 6374344482. எங்கள் மின்னஞ்சல் முகவரி bmt tvministries@gmail.com. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.